தமிழ் சினிமாவில் நாயகியாக நடிச்சது 10 படம். எல்லா படங்களிலேயும் கொஞ்சம் திபிரான கிராமத்து பெண்ணாகவே நடிச்சிருப்பாங்க நடிகை லக்ஷ்மி மேனன். இந்த பூனையும் பால் குடிக்குமா என்ற முகத்தோற்றம் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் முகம் தெரியும் அளவுக்கு பிரபலம். திடீர்னு அவர் நடித்த சில படங்கள் சரியாக போகல, அதனால அவருக்கு நாயகி வாய்ப்பும் கிடைக்கல. கேரளாவில் செட்டிலாகி இருப்பாங்க என்று நினைச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு தான் ஒரு லேடி டான் என்பதை தன்னுடைய அடாவடியால் காண்பித்திருக்கிறார் நடிகை லக்ஷ்மி மேனன். காரணம், அவருடன் கைது செய்யப்பட்டவர் பிரபல ரவுடி மற்றும் கொள்ளையனான மிதுன் என்கிறார்கள் காவல்துறையினர். என்னம்மா, ரவுடி கூடெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு விசாரிக்க சென்ற போலீசாருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுபான பாரில் போதையில் ரகளை செய்து ஐடி ஊழியரை கடத்திய வழக்கில் சிக்கியதால் நடிகை லக்ஷ்மி மேனன் பிரச்சனையில் சிக்கி தலைமறைவாக உள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள மதுபான பாரில் ஐடி ஊழியர் தரப்பிற்கும் நடிகை லக்ஷ்மி மேனன் தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியது. இந்த நிலையில் ஐடி ஊழியர் அலிகார் தரப்பை வழிமறித்து தாக்கியதோடு அலிகாரை காரில் கடத்தி சென்று தாக்கியதாகவும் அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலைய போலீசார் ஐடி ஊழியரை கடத்தி தாக்குதலில் ஈடுபட்டதாக நடிகை லக்ஷ்மி மேனன் தரப்பைச் சேர்ந்த மிதுன், அனீஷ் மற்றும் சோனாமோல் ஆகிய 3 பேரை கைது செய்ததோடு தலைமறைவாக இருக்கும் நடிகை லக்ஷ்மி மேனனை தேடி வந்த நிலையில் முன்ஜாமீன் கோரி கொச்சி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் நடிகை லக்ஷ்மி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தனர். இதற்கிடையே ஐடி ஊழியரை தாக்கிய வழக்கில் நடிகை லக்ஷ்மி மேனன் தரப்பில் கைது செய்யப்பட்ட 3 பேரில் பரவூர் பகுதியைச் சேர்ந்த மிதுன் 2023ஆம் ஆண்டு திருச்சூர் பகுதியைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரி 244 கிராம் தங்க நகைகளுடன் கோழிக்கோடு சென்றபோது அவரை கடத்தி நகைகளை பறித்து சென்ற 4 பேர் கும்பலில் முதல் குற்றவாளி என்பதும் பல வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியான மிதுன் தற்போது ஜாமீனில் இருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் 2016க்கு பிறகு பெரிய பட வாய்ப்பில்லாமல் எர்ணாகுளம் பகுதியில் தங்கியிருக்கும் லக்ஷ்மி மேனன் ஆண் நண்பர்களுடனும் பெண் தோழிகளுடனும் அடிக்கடி பார் பப்புகளுக்கு சென்று மது அருந்தி ஆட்டம் போட்டு பொழுதை கழிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. பாருக்கு சென்று வந்த போது அதே பாருக்கு நண்பர்களுடன் வந்து சென்ற குற்ற பின்னணி உடைய மிதுனுடன் பழக்கம் ஏற்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து மது பழக்கத்திற்கு அடிமையான லக்ஷ்மி மேனன் மிதுன் உள்பட கூடா நண்பர்களுடன் அடிக்கடி பாருக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில்தான் அதே பாருக்கு வந்து செல்லும் ஐடி ஊழியர்களுடன் உரசல் ஏற்பட்டு வாய் தகராறு மோதலாக மாறியுள்ளது. அதே வேளையில் லக்ஷ்மி மேனன் கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கும் தனது முன்ஜாமீன் மனுவில் ஐடி ஊழியர் பாரில் வைத்து தன்னிடம் ஆபாச செய்கைகளை காட்டி அருவருக்கத்தக்க முறையில் நடந்து கொண்டதாகவும் தட்டி கேட்ட தன்னை பியர் பாட்டிலால் தாக்க வந்ததாகவும் கூறியதாக தெரிகிறது. ஆனால் ஆபாசமாக நடந்து கொண்டதாக ஐடி ஊழியர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்காமல் குற்ற பின்னணி உடைய மிதுனுடன் சேர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டதற்கு வேறு ஏதேனும் காரணம் உண்டா? லக்ஷ்மி மேனன் மிதுன் இடையிலான தொடர்பு வெறும் நட்பா அல்லது தொழில் முறையான உறவா என்பது குறித்தும் விசாரிக்க போலீசார் லக்ஷ்மி மேனன் வீட்டுக்கு சென்ற போது வீடு பூட்டப்பட்டிருந்ததால் அவருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். மிதுனையும் காவலில் எடுத்து விசாரிக்க வடக்கு காவல் நிலைய போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பார்கள். லக்ஷ்மி மேனன் விவகாரத்திலும் அதுதான் நடந்துள்ளது. ரவுடி சகவாசத்தை கெத்தாக நினைத்து வலம் வந்துள்ளார்
தன்னுடைய நாயகிக்கு ஒரு பிரச்சனை என்றதும் மிதுன் தனது வில்லன் வேலையை காட்டியதால் லக்ஷ்மியையும் வழக்கில் சிக்க வைத்து விட்டதாக விவரம் அறிந்தவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். போதையில் செய்தாலும் பலம் இருக்கிறது என்ற மமதையில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.